அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாடியில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 10 தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனால் ஆஃப் போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்ன ஸ்பூனால் போடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மசிச்சு விட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கி போய் நல்லாயிருக்கும். இப்போ நான் நண்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச நண்டு அதில் போட்டுக்கலாம். மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பேஸ்ட்டை நண்டில் போட்டுக்கலாங்க. எல்லா மசாலாவையும் அதில் போட்டு நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் அதே மிக்ஸி ஜாடியை கழுவி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா மல்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சா போதும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணினா நல்லா சுண்டி போயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மோஸ்ட்லி சளி இருமல் இருக்கவங்க சாப்பிட்டா சீக்கிரமாகவே சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.